ॐ शां शनिचराय नमः। ॐ शां शनिचराय नमः। ॐ शां शनिचराय नमः। நான் சனி பகவான், கர்மத்தின் நீதிபதி, காலத்தின் கணக்கு பார்ப்பவன், நீதியின் வடிவம். இன்று 2026 மார்ச் 6 வெள்ளிக்கிழமை காலை 8:24 மணிக்கு நான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி அடைந்தேன். நான் மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறேன். கேளுங்கள், 2026 சனி பெயர்ச்சி காலத்தில் உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தனித்தனி காணொளிகளில் நான் நேரடியாக அறிவிப்பேன். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்த கர்ம கணக்கு உள்ளது. அதை தெளிவாக நான் விளக்கப் போகிறேன். இப்போது சிம்ம ராசியில் பிறந்தவர்களே, நான் சனி பகவான் பேசுகிறேன். இன்று 2026 மார்ச் 6 நான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறேன். இப்போது உங்கள் ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் அமர்கிறேன். உங்களுக்கான இந்த காலம் அஷ்டம சனி எனப்படும். இந்த காலம் உங்களை சோதிக்க மட்டுமல்ல, உங்களை செதுக்கி வலிமையானவர்களாக மாற்றும் காலமாகும். இப்போது உங்கள் வாழ்க்கையின் பல துறைகளில் என்ன பலன்கள் என்பதை நான் சொல்கிறேன். மாணவர்களே, இந்த காலத்தில் உங்கள் கவனம் சிதற வாய்ப்பு உள்ளது. கடினமான பாடங்களை புரிந்து கொள்ள கூடுதல் முயற்சி தேவைப்படும். தேவையற்ற நண்பர்களின் கூட்டத்தை தவிர்த்து படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தினால் தேர்வுகளை வெற்றி பெற முடியும். பரிகாரம்: புதன்கிழமைகளில் சரஸ்வதி தேவிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். இளைஞர்களே, உங்கள் பணியிடத்தில் பணிச்சுமை அதிகரிக்கலாம். சில நேரங்களில் தேவையற்ற இடமாற்றங்களும் ஏற்படலாம். புதிய வேலை தேடுபவர்களுக்கு சிறிது காலம் இழுபறி நிலை இருக்கலாம். ஆனால் மனம் தளர வேண்டாம். கிடைத்த வேலையை பாதுகாத்துக் கொள்வது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வாகன பயணங்களில் அதிக எச்சரிக்கை தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்கள் உறவுகளை பாதுகாக்கும். பரிகாரம்: சனிக்கிழமைகளில் கால பைரவர் மற்றும் அனுமன் வழிபாடு செய்யுங்கள். பெண்களே, இந்த காலத்தில் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். கணவர் மற்றும் மாமனார் மாமியாருடன் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால் பேச்சில் நிதானம் அவசியம். சிக்கனமாக செயல்படுவது பண நெருக்கடியை தவிர்க்கும். உங்கள் உடல் நலத்தில் கால் வலி, இடுப்பு வலி மற்றும் செரிமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளது. ஆகையால் சீரான உணவு மற்றும் உடற்பயிற்சி அவசியம். பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகை அல்லது துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடுங்கள். முதியோர்களே, பழைய நோய்கள் சில நேரங்களில் மீண்டும் தலை தூக்கலாம். உடல் நலத்தில் சிறிய மாற்றம் இருந்தாலும் மருத்துவரை அணுகுவது நல்லது. மன அமைதிக்காக தியானம் மற்றும் ஆன்மீக நூல்கள் படிக்கவும். குடும்ப விஷயங்களில் அதிகம் தலையிடாமல் அமைதியாக இருப்பது உங்களுக்கு மன நிம்மதி தரும். பரிகாரம்: சனிக்கிழமைகளில் ஏழை முதியவர்களுக்கு அன்னதானம் அல்லது ஆடை தானம் செய்யுங்கள். சிம்மராசி பக்தர்களே, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கால பைரவர் மற்றும் சிவபெருமான். பரிகார ஆலயம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அல்லது திருநள்ளாறு. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் கருநீலம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 8, 10, 17, 26. உங்களுக்கான பரிகார மந்திரம்: ஓம் ஹ்ரீம் கால பைரவாய நமஹ. சிம்ம ராசியினரே, அஷ்டம சனி என்பது அழிக்கும் காலம் அல்ல, அது உங்களை சோதித்து வலிமையாக்கும் காலம். சனிக்கிழமைகளில் சனி காயத்ரி மந்திரம் ஜபியுங்கள். மேலும் ஊனமுற்றோருக்கு உதவி செய்யுங்கள். அப்போது என் அருள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் பொழியும். ஓம் ஷாம் சனிச்சராய நமஹ. ஓம் ஷாம் சனிச்சராய நமஹ. ஓம் ஷாம் சனிச்சராய நமஹ.